ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். புரோக்கன் மேரேஜ். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட ரிக்வெஸ்ட் வீடியோ தான்டா. ஸோ லயா, இது உனக்காக தான். ஐ ஹோப் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இந்த ஸ்டோரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம அப்படியே இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. நீங்கள் அண்ட் சுகா 2 பேரும் காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆஃப்னேஜ். நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படின்னா லவ், கேர் இதுக்காக ஏங்கி வளர்ந்த பொண்ணு தான் நீங்கள். அண்ட் சுகா சைட் பார்த்தா அவர் ஒரு வெல்த்தி ஃபேமிலியோட ஒரே ஒரு சன். அவரும் உங்கள் பின்னாடி ஒரு 2 இயர்ஸாக சுற்றிருப்பார். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்களும் அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் நல்லா ஒரு 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருப்பீங்க. பட் கல்யாணம்னு வரும்போது சுகாவோட பேரண்ட்ஸ் ஒத்துட்டே இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு வெல்த்தி ஃபேமிலியோட பொண்ணு தான். பட் அதுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட். ஸோ அவங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. ஸோ நீங்களும் சுகாவும் உங்கள் லவ்க்காக ஃபைட் பண்ணி நீங்கள் 2 பேரும் தனியாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு 1 மந்த் கழித்து சுகாவோட பேரண்ட்ஸும் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் சுகாவையும் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வச்சுருப்பாங்க. மேரேஜ் ஆகி இப்படியே தான் ஒரு 6 மந்த் போயிருக்கும். பட் திடீர்னு சுகா கிட்ட நீங்கள் சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லைக் வீட்டுக்கு லேட்டாக வருவார், சில டைம் வரக்கூட மாட்டார், கேட்டால் ஒர்க்குன்னு சொல்லுவார். அண்ட் எப்போ பாரு போய் அவரோட அம்மா வீட்டில் உட்காந்துப்பார். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணப்போ இருந்த சுகாக்கு இப்போ இருக்கிற சுகா அப்படியே ஆப்போசிட். சரிடா, தட்ஸ் ஆல் ஃபார் இன்ட்ரோ. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சுகா ஒர்க் போயிட்டு எப்பவும் போல் லேட்டாக தான் வராரு. நீங்களும் சாப்பிடாம எப்பவும் போல் அவருக்காக கவுச்சில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. சுகா, சாப்பிடவா? பட் சுகா உங்கள் ஃபேஸை கூட பார்க்காம, இல்லை, நான் ஆஃபீஸில் சாப்பிட்டேன், நான் தூங்க போகிறேன். அவர் பாட்டுக்கு அப்படியே ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் அவர் போகிறதே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவருக்கு பிடிக்கும்னு அவருக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்ஸையும் ஆசாசையாக பண்ணி வச்சுருப்பீங்க. டைனிங்கில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அப்படியே சாப்பிடாமே எழுந்து ரூமுக்கு போகிறீங்க. இங்கே சுகா ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. இன்றைக்கி எப்படியாச்சும் அவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்கணும். ஒரு வேளை ஆஃபீஸில் ஏதாவது ப்ரெஷராக இருக்குமோ? இல்லை, பட் சுகா என்ன நடந்தாலும் இப்படி இருக்க மாட்டானே. என்ன தான் ஆச்சு அவனுக்கு? நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே சுகா கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வராரு. சுகா சுகா ஹேர் ட்ரை பண்ணிட்டே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். ஓயன், எனக்கு டயர்டாக இருக்குது. நான் சுகா, ஏன்டா என்ன அவாய்ட் பண்ணுற? சுகா அதை கேட்டு அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட ப்ராப்ளமாடா? நான் ஏதாச்சும் மாற்றிக்கணுமாடா? சொல்லுமா, உனக்கே தெரியும்ல, நீ கேட்டால் நான் என்ன வேணால் செய்வேன்னு. ப்ளீஸ்டா, என்கிட்ட பேசு, ஷேர் பண்ணு சுகா. வாட்ஸ் ராங்? பட் சுகா ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்கள் ஃபேஸை கூட பார்க்காம கீழே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவர்கிட்ட போகிறீங்க. அவரோட ஃபேஸை அப்படியே சாஃப்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. சுகாவும் அப்படியே தயங்கிட்டே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. என்னாச்சுடா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. எதுவாக இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்டா. நீ எதையும் தனியாக ஃபேஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைடா. சுகா, இங்கே பாருடா. அப்போ கரெக்டாக பெட்டில் இருக்கிற சுகாவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, அவரோட அம்மா தான். சுகா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்காரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க. என்னாச்சுடா? அம்மா கூட ஏதாவது சண்டையா என்ன? இரு நான் பேசுகிறேன். நீங்கள் பெட்டில் இருந்து சுகாவோட ஃபோன் எடுத்து கால் அட்டன் பண்ணுறீங்க. ஒயன், இரு ஒயன், வேணாம். பட் நீங்கள் கேட்காம அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் ஹலோ கூட சொல்லலை. பட் அதுக்குள்ளே அந்த சைடில் இருந்து, சுகா, என்ன பண்ணுற? ஏன் கால் அட்டன் பண்ண மாட்ற? ஓ, அந்த ஒயன் கூட இருக்காளா?
அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக சுகாவை பார்க்குறீங்க. இங்கே பார் சுகா, அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாதன்னு. கேட்டியா? சரி, அம்மா உன்கிட்ட சொன்ன மாதிரியே உனக்கு கரெக்டான பொண்ணை பார்த்துட்டேன். அப்புறம் அந்த ஒய்யனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அம்மா பார்த்த பொண்ணை மேரேஜ் பண்ணால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் அம்மா பார்த்துப்பேன். என்ன சுகா, புரிஞ்சுதா? இதை கேட்டு உங்கள் கையிலேருந்து ஃபோன் அப்படியே தரையில் விழுது. சுகா, சுகா, சுகா. கால் அப்படியே கட் ஆகுது. இங்கே சுகா உங்களை கில்ட்டி ஐஸோட பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஐஸில் டியர்ஸோட கீழே விழுந்த அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களால் இதை ப்ராசஸ் பண்ண முடியல. சுகா போய் உங்களுக்கு இதை பண்ணுவாரான்னு. ஏன்னா உங்களை பைத்தியம் மாதிரி லவ் பண்ணி கெஞ்சி அவ்வளோ ஃபைட் பண்ணி என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணார். பட் இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டாக நிற்கிற சுகா, நீங்கள் லவ் பண்ண, நீங்கள் காலேஜில் பார்த்த உங்களோட சுகா இல்லை. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு நம்ப முடியாத ஒன்று என்னென்னா, அவங்க அம்மா இவ்வளோ பேசியும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. லைக் அது எல்லாமே உண்மைன்ற மாதிரி அவர் அவ்வளோ சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் இன்னர் பேட்டில் எல்லாத்தையும் தாண்டி ஐஸில் டியர்ஸோட சுகாவை பார்க்குறீங்க. பட் அவர் ஃபேஸை பார்த்ததும் தான் நீங்கள் ஏன்டா பார்த்தோன்னு ரிக்ரெட் பண்ணுறீங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் கூட எந்த இமோஷன்ஸும் இல்லை. ஒரு மாதிரி பிளாங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. சுகா, அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானன்னு கேட்க போகிற அதானே? அவர் ஒரு மாதிரி அவ்வளோ நார்மலாக கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவரையே தான் பார்க்குறீங்க. உண்மைதான் ஒயன், அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். அண்ட் நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் என் அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். ஏன்னா நான் என்னோடய சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணேன். பட் இப்போ ஏன்டா பண்ணோன்னு இருக்குது. அதான் என் சந்தோஷம்தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட ஹாப்பினஸ் ஆச்சும் அவங்களுக்கு கிடைக்கட்டும். உனக்கு ஓகேனா என்னோட இன்னொரு ஒய்ஃபும் இங்கே நம்ம கூடவே இருப்பா. அப்படி இல்லைன்னா சொல்லிவிடு, நான் அவளை தனியாக கூப்பிட்டு போய் இருந்துக்கிறேன். எப்போவாச்சும் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். இதுக்கு மேலே என்கிட்ட பெருசாலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நீங்கள் இதை கேட்டு அப்படியே வரைஞ்சு போய் நிற்கிறீங்க. பிகாஸ் உங்களால் இதை நம்ப முடியல. எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நீங்கள் லவ் பண்ண சுகா, உங்களை லவ் பண்ண சுகா இது கிடையாது. இவர் கிடையாது. உங்களால் இதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. உங்கள் த்ரோட்லாம் அப்படியே அடைக்குது. அப்போ நீங்களும் சுகாவும் மேரேஜ்க்கு முன்னாடி இன்டிமேட்டாக இருந்தப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. சுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் மூச்சு வாங்கிட்டே படுக்கிறாரு. பட் அவர் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் விடவே இல்லை. சுகா, டே பேபி, இப்படிலாம் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட மாட்டல? ஒருவேளை உன் அம்மாவுக்கு என்னை பிடிக்கலனா, ஒருவேளை உனக்கு என்னை விட பெட்டராக ஒருத்தர் கிடச்சிட்டா? எப்படியோ நான் ஒரு ஆஃபன் தானே, கேட்க ஆள் இல்லைன்னு என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட மாட்டல? சுகா அப்படியே உங்களை பேச விடாமல் உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவ்வளோ லவ்வோட உங்கள் ஐஸை பார்க்குறாரு. அதில் சின்னதாக ஒரு துளி கூட லஸ்ட் உங்களுக்கு தெரியல. நீங்களும் சுகாவை ஸ்மைலோடு பார்க்குறீங்க. ஏ அழகு, ஏ அழகுடி, நீ எப்படி புலம்பும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்க? ம், டே சுகா, இங்கே பாருடி, என்னை பாரு. என்னை பார்த்தா உனக்கு விட்டு வேற ஒருத்தி கூட போகிற மாதிரியா இருக்கு? ஆ, சொல்றி. நீ இல்லைனா ஒன்றுமே இல்லடி. நான் எப்படிலாம் கனவு கண்டு வச்சுருக்கேன்னு தெரியுமா? கல்யாணம், நமக்கு 2-3 குழந்தைங்க, அதுவும் நீ இஷ்டப்பட்டா. ஏன்னா என் பாப்பாவுக்கு வலிக்கும்ல. இப்படிப்பட்ட ஒரு பையனை, உன் சுகாவை எப்படி உன்னால்? அவர் அவ்வளோ ட்ராமேட்டிக்காக உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. டேய், ஓவராக நடிக்காதுடா. பட்டு என்ன நடந்தாலும் சரி, நீ
நீ எந்து தான், நான் உந்து தான். அது உன்னை தொடுறதுக்கு முன்னாடியும் மாறல, உன்னை தொட்டு உனக்குள்ளே கலந்ததுக்கு அப்புறமும் மாறல. அது உன்னை கல்யாணம் பண்ணி எவ்வளோ குழந்த பெற்றாலும் மாறாது. சரியா? ப்ராமிஸா? நம்ம லவ் மேலே ப்ராமிஸா? என்ன நடந்தாலும் நான் மாற மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. சரியா? நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. நீங்கள் இதை அப்படியே யோசிக்க யோசிக்க உங்கள் கண்ணில் நிற்காம கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சுகா சொன்ன அந்த கடைசி வார்த்தை, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ப்ராமிஸ், இப்போ இது எல்லாமே உங்கள் முன்னாடி மொத்தமாக ஒரு கண்ணாடி மாதிரி உடஞ்சி போயிருக்கு. உங்களால் இதை தாங்கவே முடியல. சுகா சைலண்ட்டாக உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நான் நாளைக்கு என் அம்மா சொன்ன பொண்ணோட டேட் போகலான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு நடுவில் கால் பண்ணி ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. இவ்வளோ நாள் இதெல்லாம் உனக்கு தெரியல, அதனால நான் மறைச்சு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சுல. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சுகாவை ஸ்லாப் பண்ணுறீங்க. என்னடா என்ன நினச்சிட்ருக்க? ப்ளீஸ்டா, இது இதெல்லாம் ஒரு ப்ராங்க் தானே? சொல்லுடா. எ- என் பர்த்டேக்கு தானே. ஆனால் 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 அது நெக்ஸ்ட் வீக் தானே. ப்ளீஸ்டா, இப்படி பண்ணாத சுகா. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைடா. உன்னை விட்டு எப்படிடா இருப்பேன்? நீயும் என்னை விட்டு இருக்க மாட்டேடா. வேற யாரையும் தேடி போக மாட்டேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணியேடா. ப்ளீஸ் சுகா, இது எதுவும் உண்மை இல்லை தானே? சொல்லுடா ப்ளீஸ். நீங்கள் அப்படியே அழுதுட்டே கீழே உட்காந்து சுகாவோட காலை பிடிக்கிறீங்க. பட் சுகா எதுவுமே பேசலை. அவர் அப்படியே உங்களை காலில் இருந்து தள்ளி விட்டு நகர்ந்து போகிறாரு. சுகா, நீங்கள் அப்படியே கீழே விழுறீங்க. உங்கள் மனசில், உங்கள் பிரெயினில் லிட்ரலி இது எல்லாமே ஒரு வெறும் நைட்மேராக இருக்கக்கூடாதா? என்னை யாருமே தூக்கத்துலேருந்து எழுப்ப மாட்டாங்களான்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்வையன், சும்மா அழுது இந்த ட்ராமாலாம் போடாத. ஒன்று எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னை விட்டு ஒளிஞ்சு போ. அப்படி இல்லையா இங்கே இரு, உன்னை வச்சுக்கிறேன். சுகா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஐஸில் டியர்ஸோட சுகாவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. வேலைக்காரியா? ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்தால் அப்புறம் அவளுக்கு வேலை செய்ய ஒரு மெய்ட் வேணும். அப்புறம் என் ஒய்ஃப் வெளியே போன அப்புறம் எனக்கு வேலை செய்ய ஒரு மெய்ட் வேணும். அதான் இந்த ஆஃபரை வேணால் கன்சிடர் பண்ணிப்பார். ஏய், உன்ன மாதிரி ஒரு ஆஃபனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே பெருசு தான் வயன். இல்லை, உங்களால் சுகா இப்படிலாம் பேசுகிறது ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. பட் அதை விட ஒரு பெரிய விஷயம் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்கள் ஐஸ்லாம் தொடச்சிட்டு எழுந்து நிற்கிறீங்க. சுகா கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. என்ன வயன், உனக்கு ஓகேவா? நான் நல்லா பார்த்துப்பேன் வயன். எனக்கு நீ நல்லா கோஆப்ரேட் பண்ணனா. நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக போன தடவை விட இந்த வாட்டி அவ்வளோ ஹார்டாக அவனை ஸ்லாப் பண்ணுறீங்க. சி, எப்படிண்ணா? எப்படி நீ போய் உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ கூட நீ இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ பேசியும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இல்லை வயன், உன் சுகா அப்படிப்பட்டவன் இல்லை, அப்படி பண்ண மாட்டான். இப்போ கூட என் மனசு உன்னை நினச்சி உனக்கு என்னாச்சோன்னு ஏங்குதுடா. இப்போ கூட சுகா, இப்போ கூட நீ இதெல்லாம் ப்ராங்க்னு சொல்ல மாட்டியா? என்னை இருக்கமா கட்டி பிடிச்சி சாரி நீ தங்குன்னு சொல்ல மாட்டியான்னு ஏங்குதுடா. ஆனால் இல்லை, இதுதான் நம்ம ரியாலிட்டியில். இது அவ்வளோதானா சுகா? நம்ம இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுது, இவ்வளோ ஃபைட், இவ்வளோ ஃபர்கிவ்னஸ், எல்லாமே அவ்வளோதான்ல. மொத்தமாக முடிஞ்சில்ல.
சுகா சைலண்ட்டாக இருக்காரு. இப்போ இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தானே வேணும்? சரிடா, சரி, உனக்கு உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். டிவோர்ஸ் தானே? சரி, அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அந்த ரூமை விட்டு அவரை திரும்பி ஒரு வாட்டி கூட பார்க்காம வெளியே போயிடுறீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லு, இது எல்லாத்தையும் கேட்டு உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அண்ட் இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தும் அப்புறமும் இன்னொரு ஆம்பளை நான் நம்புவேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி நினச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை ஃபெலிக்ஸ். இப்போ கூட நான் இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன்டா. எப்பவும் போல் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் நீ என் ஃப்ரெண்டுடா. 5 வருஷமாக என் கூட இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நீ என்னை எப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்டா. எனக்கு மட்டும் இல்லை, என் பையன், அவனுக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? ஆனால் நீ அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. அவன் மூச்சுக்கு 300 வாட்டி உன் பேரை தாண்டா சொல்கிறான். இதுவரை எந்த குழந்தையாவது அப்படி அம்மாவை தவிர வேறு யாரையும் கூப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க ஃபெலிக்ஸ். ஸோ ப்ளீஸ், யூ டிசர்வ் பெட்டர். உன் வீட்டில் சொல்கிற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை விட்டுடா. நானே இப்போ தான் என் பையன் கூட நடந்த பாஸ்ட் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒத்துக்கிறேன், நான் யாருமே இல்லாமல் இருந்தப்போ நீ என் கூட இருந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நிறைய உதவி பண்ணியிருக்க. என் பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்பா எங்கேன்னு கேட்காத அளவுக்கு நீயும் அவனுக்கு பாசம் கொடுத்து அவனுக்கு எல்லாமாவும் இருந்திருக்க. ஆனால் என்னால் என் பையனோட சுயநலத்துக்காக உன்னை கல்யாணன்ற பேரில் ஒரு கேஜில் அடைக்க முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஃபெலிக்ஸ், நீ ரொம்ப நல்லவன்டா. ஒருத்தர் உனக்காக இருப்பாங்க, அவங்க. ஏய் எம்மா தாயே, சொல்லி முடிச்சிட்டியா இல்லை இன்னும் இருக்கா? நீங்கள் சைலண்ட் ஆகி அவனை பார்க்குறீங்க. ஃபெலிக்ஸ் பொறுமையாக உங்கள் கையை பிடிக்கிறான். இங்கே பாரு வயன், நீ உன்னோட சைடில் இருந்து எல்லாம் சொல்லிட்ட. இப்போ நானும் எல்லாத்தையும் கேட்டேன். தப்பில்லை, நீ என்னை நம்ப மாட்ட, கல்யாணத்தை நம்ப மாட்ட, எல்லாமே ஓகே. ஆனால் அப்படியே இப்போ என்னோடய சைடையும் கேளு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் வயன், நீங்கள் வந்த புதுசில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த சொசைட்டி ஒன்று எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கு, உன்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன்டி. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நீ எப்படி நம்ம பையனை ரைஸ் பண்ணன்னு நான் பார்த்தேன்டி. நீங்கள் ஃபெலிக்ஸையே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. பிகாஸ் இப்போ கூட ஃபெலிக்ஸ் உங்கள் பையன்னு சொல்லாமல் நம்ம பையன்னு சொல்கிறான். உங்களுக்கும் தெரியும் ஃபெலிக்ஸ் எவ்வளோ நல்லவன்னு எல்லாமே. பட் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப், அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அந்த பெயின், அது எல்லாமே அதை விட பெருசாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களால் இன்னொரு கல்யாணம், இன்னொரு லைஃப் அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பிகாஸ் நீங்கள் சுகாவை விட்டு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்த அப்புறம் ஒரு தெரியாத ஊரில், ஒரு தெரியாத இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஜாபை வாங்கி அதுக்கப்புறம் 1 மந்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் வேலை செஞ்ச காஃபி ஷாப்போட ஓனர் பையன்தான் ஃபெலிக்ஸ். அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அண்ட் ரொம்ப நல்லவன். பிகாஸ் உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் உங்கள் கூட யாரும் இல்லாதப்போ அவனும் அவன் ஃபேமிலியும் தான் உங்களுக்கு எல்லாமாவும் இருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு நீங்களும் ஒரு பொண்ணு மாதிரி தான், அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க உங்களை. ஸோ இப்போ ஃபெலிக்ஸ் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்கோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. எங்கே இவனும் சுகா மாதிரி உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிடுவானோன்னு. நீங்கள் சைலண்ட்டாக ஃபெலிக்ஸ் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் உனக்கே நல்லா தெரியும் என் அம்மாவுக்கு என்னை விட உன்னை தான் பிடிக்கும்னு. இன்ஃபேக்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்க போகிறேன்னு உனக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட தான் போய் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஐப்ரோ ரைஸ் பண்ணி அவனை பார்க்குறீங்க.
என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண முதல் நல்ல காரியம் இதுதானா அப்படி தான் சொன்னாங்க. ஏதோ நான் இதுக்கு முன்னாடி தெருவில் பொறுக்கியாக சுற்றிட்டு இருந்த மாதிரி. ஃபெலிக்ஸ் அப்படியே பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை அட்மையர் பண்ணி பார்க்குறான். உனக்கு தெரியாது வேன், உன்னோட இந்த ஸ்மைல் என்னோட மொத்த உலகத்தையும் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுதுன்னு உனக்கு தெரியாதுடி. நீ உடஞ்சி போய் தனியாக உட்காந்து யாருமே பார்க்கலன்னு நினச்சி மறைஞ்சு உட்காந்து அழுவ. பார்த்தா போடா மயிர் சொசைட்டின்னு எவ்வளோ வாட்டி அப்போவே உன்னை தூக்கி என் பையனோட சேர்த்து தாலி கட்டி உன்னையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்னு யோசிச்சேன்னு தெரியுமா? நீயும் நம்ம பையனும் தான் வயன், என்னோட மொத்த உலகமும். நீயும் அவனும் சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டால் போதும் வயன், என் லைஃபே ஒரு மாதிரி வேறு ஒன்றுமே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். என்னோடய அப்பா அம்மா நம்ம பையனை எவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்கன்னு உனக்கு நான் சொல்லணும்னு தேவையில்ல வயன். ஏன்னா நீ அதை கண்ணால் பார்த்துருக்க. நீ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பொண்ணு வயன். நம்ம பையன் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிராண்ட் சன்டி. ஸோ ப்ளீஸ் வயன், எனக்கு நோ சொல்லி என்கிட்ட இருந்து உன்னையும் உன் பையனையும் மொத்தமாக பிரிச்சிடாதடி ப்ளீஸ். நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் தாண்டி என்னோட மொத்த உலகமும். ஃபெலிக்ஸோட கண்ணெல்லாம் இதை சொல்லவே அப்படியே கலங்குது. பட் அவன் டியர்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ப்ளீஸ் வயன். பட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மை. ஃபெலிக்ஸ் மேலேன்னு இல்லை, உங்களுக்கு கல்யாணம் மேலே நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மை. ஃபெலிக்ஸ், டாடா டாடா. உங்கள் பையன் ஃபாஸ்ட்டாக ஸ்கூல் பேக்கை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு ஃபெலிக்ஸை ஓடி வந்து ஹக் பண்ணுறான். ஃபெலிக்ஸும் அவனோட ஐஸில் இருந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணுறான். டாடா, இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்லாம் வச்சாங்களா? எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. அனி அவனோட மவுத் ஓப்பன் பண்ணி சாக்லேட் ஸ்டைன்லாம் காட்டிகிட்ருக்கான். ஃபெலிக்ஸும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போது அனி இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். சரி, டாடாக்கும் அம்மாக்கும் அனி என்ன கொண்டு வந்தீங்க? அனி ஃபாஸ்ட்டாக அவனோட பேக்கில் இருந்து பேக்கை அன்சிப் பண்ணி அதுலேருந்து சாக்லேட்ஸ் எடுக்கிறான். மம்மா இந்தாங்க, இது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு என்னோட சில சாக்லேட்ஸ்லாம் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சேன். அவனோட குட்டி கையை வச்சுட்டு சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு அவனை தூக்கி டேபிளில் உட்கார வைக்கிறீங்க. சரி அனி, ஃபெலிக்ஸுக்கு எங்க? அவன் தானே கேட்டான், அவனுக்கு எங்க? ஐயோ மம்மா, உங்களுக்கு புரியலை. டாடா எப்போவும் எது வாங்கினாலும் உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லுவார். அவருக்கு இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. நான் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்லுவார். இதுதான் எனக்கும் டாடாக்கும் இருக்கிற கோட் வேர்ட். நீங்கள் இதை கேட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. ஃபெலிக்ஸ் ஸ்மைலோட அனி பேசுகிறத கேட்டுட்ருக்கான். தட்ஸ் வென் யூ ரியலைஸ் சம்திங். அனி, அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? அனி உங்களை இன்னசென்ட்டான அவனோட குண்டு குண்டு கண்ணை உருட்டி பார்க்குறான். அனி, உனக்கு உன் அப்பாவை பார்க்கணுமாடா? ஃபெலிக்ஸ் இதை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அதான் ஃபெலிக்ஸ் டாடா இருக்காரேம்மா. ஃபெலிக்ஸ் டாடா இல்லை கண்ணா, உன்னோட அப்பா, அவரை பார்க்கணுமா? அனி அவனோட ஹெட்டை ஷேக் பண்ணுறான். வேணாம்மா வேணாம்மா, எனக்கு அவரை பார்க்க வேணாம். அவருக்கே உங்களையும் என்னையும் பிடிக்காதனால தான் இவ்வளோ வருஷமாக நம்மளை பார்க்க வராமல் இருக்காரு. நமக்கும் அவர் வேணாம்மா. எனக்கு நீங்களும் பாட்டி தாத்தாவும் ஃபெலிக்ஸ் டாடாவும் போதுமா. அவன் இவ்வளோ இன்னசென்ட்டாக பேசுகிறத கேட்டு உங்கள் ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸால் ஃபில் ஆகுது. பட் நீங்கள் ஸ்மைலோட அப்போது ஃபெலிக்ஸ் டாடாவே உனக்கு உனக்கு அப்பாவாக இருந்தா அது ஓகேவா அனி? அனி ஃபாஸ்ட்டாக தலையாட்டுறான். நீங்கள் ஸ்மைலோட அவனை பார்த்துட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. அவன் இதை கேட்டு அப்படியே வரைஞ்சி போய் உக்காந்துருக்கான். ஏய் வயன், இப்போ என்ன என்ன சொன்ன?
ஏன் ஃபெலிக்ஸ், உனக்கு காது கேட்காதா? அனி சொன்னது கேட்டு நீங்க சிரிக்கிறீங்க. இவன் வேற நேரம் கெட்ட நேரத்தில் தான் என்னோட வளர்ப்பை நிரூபிப்பான். டேய் மகனே, இங்கே வா. நீ போய் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் விளையாடு. நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மில்க் ஷேக் போட்டு கொண்டு வரேன். சரி டாடா, பாய்மா. நீங்களும் அண்ணியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் அவனோட ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஃபெலிக்ஸ் அனி போனதும் ஃபாஸ்ட்டாக உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். ஏய் ஃபெலிக்ஸ், என்னடா பண்ணுற? ஃபெலிக்ஸ் உங்கள் கையை சாஃப்டாக பிடிக்கிறான். ஒயன், உனக்கு எனக்கு நிஜமாவே ஓகே வாடி. ஐ மீன், நீ டைம் கூட எடுத்துக்கோ ஒயன். யோசிச்சு கூட சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒயன். எனக்கு உன் கூடயோ அனி கூடயோ இருக்கணும், அது மட்டும் போதும். ஸோ ப்ளீஸ், உனக்கு நிஜமாவே ஓகேவா? நீங்களும் அப்படியே பொறுமையா கீழே ஃபெலிக்ஸுக்கு பக்கத்தில் நீல் டவுன் பண்ணுறீங்க. ஃபெலிக்ஸ், நீ எனக்கு இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்குடா. என் பையனுக்கும் எவ்வளோ பண்ணியிருக்க. எனக்கு தெரியும்டா, நீ அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னதான் எனக்கு கல்யாணத்து மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன். ஸோ எஸ், எனக்கு ஓகே தான். பட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட் அகேன். ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹேண்டில் இட். ஃபெலிக்ஸ் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். I won't win. I would never break your trust. So please, can I marry you, Wayne? Yes, you can, idiot. இப்படியே வீக்ஸ் பாஸ் ஆகுது. இன்னைக்கு உங்களுக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் மேரேஜ். நீங்கள் நடந்து பொறுமையாக ஃபெலிக்ஸ் கிட்ட போயிட்டுருக்கீங்க. இங்கே ஃபெலிக்ஸ் ஒரு நல்ல சிவப்பு தக்காளி பழம் மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் வர்றதை பார்த்துட்ருக்காரு, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. இங்கே கீழே உங்கள் பையன் அண்ட் ஃபெலிக்ஸோட அப்பா அம்மாலாம் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஷூகா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காரு. ஃபெலிக்ஸ் அப்படியே உங்கள் கையில் ரிங்கை போட்டு வாவ்ஸ்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் திரும்பி ஷுகாவை பார்க்குறாரு. இங்கே ஷுகாவோட ஐஸ்லேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. 5 இயர்ஸ் பிஃபோர். நீங்கள் அதை சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. இங்கே ஷுகா அப்படியே உடஞ்சி போய் ஃப்ளோரில் உட்கார்றாரு. அவரோட கண்ணில் இருந்து இவ்வளோ நேரம் அவர் அடக்கி வச்ச கண்ணீரெல்லாம் மொத்தமாக வெளியே வருது. என்ன மன்னிச்சிருவேன். என்ன மன்னிச்சிடுறி. எனக்கு வேற வழி தெரிலவேன். என்னால் என் அம்மா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அந்த பயத்தில் வாழ முடியலடி. என்ன மாதிரி ஒரு கோவிடு உனக்கு வேணாம் வயன். யூ டிசர்வ் பெட்டர் ரீ. எனக்கு ஆசை தான் வயன், அந்த பெட்டராக நான் சேஞ்ச் ஆகணும். ஆனால் எங்கே என் அம்மா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயம் என்னை மாற விட மாட்டேங்குதுடி. என்ன மன்னிச்சிருவேன். ஆனால் ஒன்றுடி, உன் ஷுகா எவ்வளோ வருஷம் ஆனாலும் உன்னோடது தாண்டி. என்ன மன்னிச்சிருவேன். ஷுகா அவரோட ஃபோன் எடுத்து அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஒயன் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டா. நீங்கள் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்கள். அவர் காலை கட் பண்ணிவிட்டு அந்த தரையிலே உட்காந்து அலறாரு. அதுக்கப்புறம் ஷுகாவோட அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க வேற ஒரு பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. பட் அவர் ஒரு வாட்டியும் ஏதாவது ஒன்று சொல்லி வேணான்னு சொல்லிடுவார். இப்படியே தான் இந்த 5 இயர்ஸும் அவருக்கு போயிருக்கும். இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ வாட்டி அவர் பண்ணதெல்லாம் ரிக்ரெட் பண்ணி
எவ்வளோ வாட்டி உங்கள தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பாரு. பட் நீங்க அவருக்கு கிடைக்கவே இல்ல. 1 வீக்கு முன்னாடி தான் ஃபெலிக்ஸ் சுகாவ பார்க்க வீட்டுக்கு போயிருப்பாரு. சுகா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு போய் டோர ஓப்பன் பண்றாரு. ஹலோ. யாரு யார் நீங்க? என் பேர் ஃபெலிக்ஸ். உங்களுக்கு என்ன தெரியாது. பட் நீங்கள் சுகா தானே? நான் உள்ளே வரலாமா? சுகாவும் கன்ஃப்யூஸ்டா, யா யா உள்ளே வாங்க. ஃபெலிக்ஸ் அப்படியே கவுச்சில் உட்கார்றான். சுகாவும் அவனுக்கு போய் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஃபெலிக்ஸும் அதை வாங்கி குடிச்சிட்டு வாலில் மாட்டியிருக்கிற உங்க அண்ட் சுகாவோட மேரேஜ் ஃப்ரேமை பார்க்குறாரு. சுகா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஃப்ரேமை கலட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சுகா கன்ஃபியூஸ்டா ஃபெலிக்ஸ் எதை சொல்கிறான்னு பார்க்குறாரு. அவருக்கு உங்கள் ஃப்ரேமை பார்த்ததும் ஃபெலிக்ஸை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ப்ளஸ் இரிட்டேஷனோட பார்க்குறாரு. ஏய், யார் நீ? ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு. அப்புறம் உனக்கு என்னோடய பர்சனல் பற்றி பேச எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ நீ வந்த வேலை என்னமோ அதை சொல்லிவிட்டு கிளம்பு. கூல் கூல். எதுக்குடா? எதுக்கு சும்மா எகிர்ற? ஏன் கட்டின பொண்டாட்டியை வச்சுக்குவான்னு கேட்டப்போ அப்போ இந்த மாதிரிலாம் தெரியலையா உனக்கு? சுகாக்கு ஃபெலிக்ஸ் பேசுறது கேட்டோன்னையும் செம்ம ஷாக்கு. அதை விட அவருக்கு செம்ம காண்டாவுது. அவர் ஃபாஸ்ட்டாக ஃபெலிக்ஸோட காலரை பிடிக்கிறாரு. டேய் மயிறு, சி மூட்டு கையெடு. ஃபெலிக்ஸ் அப்படியே சுகாவோட கையை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணி விட்டு அவரோட ஷர்ட்டை சரி பண்ணுறான். யாரா நீ? நீ நீ என்ன? ஃபெலிக்ஸ் சுகாக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் இன்விடேஷனை நீட்டுறான். சுகா அதை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. விட்றா, பிரித்து பாரு. சுகாவும் காண்டா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் இருக்கிற பேரை படித்தோன்னையும் அவரோட கையிலிருந்து அந்த இன்விடேஷன் அப்படியே கீழே விழுது. ஃபெலிக்ஸ் நக்கலாக சுகாவை பார்க்குறான். இன்னும் 2 நாளில் என் பையனுக்கும் எனக்கும் கல்யாணம். இப்போ திடீர்னு ஏன்டா வந்தேன்னு நினச்சிருப்ப. உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான் தான். ஏன்னா நீ மட்டும் என் பையனை விட்டு போகலன்னா இப்படி ஒரு நல்ல பொண்ணும் ஒரு அழகான மகனும் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான். ஸோ தேங்க்ஸ் டு யூ, என் பையனையும் என் பையனையும் விட்டு போனதுக்கு. சுகா இதெல்லாம் ஷாக் ப்ளஸ் அவ்வளோ பெயின்ஃபுல் ஐஸோடு கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒன்று ரியலைஸ் ஆகுது. பையன் பையனா? ஆமாம், என்னோட பையன் அனி. இப்போதைக்கு மின் அனி. இன்னும் 2 நாளில் லீ அனியாக சேஞ்ச் ஆகிடுவான். சுகாக்கு இதை கேட்கும்போது வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. அவருக்கு இப்போ தான் புரியுது அனி அவரோட பையன்னு. அவர்னால கில்ட்டு தாங்கவே முடியல. அவரோட கோவர்ட்னஸ்னால அவர் உங்களை, அவரோட பையனை, ஒரு ஃபேமிலியே இழந்துட்டு நிற்கிறாரு. அவர் ஐஸில் டியர்ஸோட ஃபாஸ்ட்டாக ஃபெலிக்ஸோட காலை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் 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 ஃபெலிக்ஸ், என் என் பையனையும் எனக்கு எனக்கு திரும்ப கொடுத்துரு. ப்ளீஸ், எனக்கு அவங்க திரும்ப வேணும். ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ப்ளீஸ், எனக்கு என் பையன் வேணும். ப்ளீஸ், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ், என் ஃபேமிலி எனக்கு திரும்ப வேணும். ப்ளீஸ், இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடு ப்ளீஸ். ஃபெலிக்ஸ் ஃபாஸ்ட்டாக அவரோட காலிலேருந்து சுகாவை தட்டி விடுறான். பரவாயில்ல, நீ வேணா நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு ஒத்துக்கோ. அப்போது எல்லாம் கிடைக்கும். பேசாமல் நீ என் வீட்டு வேலைக்காரனாக வந்துடு. நான் உன்னை வேலைக்கு சேச்சே நீ உனக்கெல்லாம் என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்க கூட தகுதி இல்லை. சுகா ஐஸில் டியர்ஸோடு நிமிர்ந்து ஃபெலிக்ஸை பார்க்குறாரு. அவருக்கு இப்போ தான் புரியுது அவர் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு. உங்களை மொத்தமாக உடச்சி தூக்கி போட்டதெல்லாம்
அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஃபெலிக்ஸ் பிளாங்க் ஐஸோட சுகாவை பார்த்துட்டு இருக்கான். கர்மா கர்மா தெரியுமா சுகா? அது யாரையும் விட்டு வச்சதில்ல. எவ்வளோ லேட் ஆனாலும் கண்டிப்பாக கர்மா யாரையும் சும்மா விடாது. ம் அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றது வராது உன் இஷ்டம். ஆனால் ஒரு ஓரமாக நின்று என் பையனையும் என் பையனையும் பார்த்துட்டு போ. ஆனால் டோன்ட் யூ டேர் கம் நியர் தம். இன்னொரு வாட்டி உன் மூச்சு காற்று கூட என் ஃபேமிலி மேலே படக்கூடாது. அப்படி பட்டா இந்த ஃபெலிக்ஸ் என்னை சும்மா விட மாட்டான். ஃபெலிக்ஸ் அப்படியே சுகாவை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறான். சுகா இது எல்லாத்தையும் யோசிச்சு ஐஸில் டியர்ஸோட உங்களையே ஃபெலிக்ஸ் அண்ட் அனியையும் பார்த்துட்ருக்கான். அன்னைக்கு நான் மட்டும் ஒரு கோவடா இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி என் பையனையும் உன்னையும் சேர்த்து நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம்ல வயன். நான் மன்னிச்சிருவேன். லைஃப்பில் எல்லாமே ஏன்டி இவ்வளோ லேட்டாகவே புரியுது. கூட இருக்கும்போது அது குப்பை மாதிரி ஒதுக்குறோம், ஆனால் இல்லாதப்போ தான் புரியுதுல்ல. சுகா கண்ணில் கண்ணீரோட அங்கே ஸ்டேஜில் ஹாப்பியாக இருக்கிற உங்கள் ஃபேமிலியை பார்க்குறாரு. ஐ லவ் யூ வயன். அது அது எப்பவுமே மாறாதடி. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.